வணக்கம் தாரு நியூஸ் அப்டேட்ஸ் நேயர்களுக்கு இன்றைக்கு முக்கியமான பரபரப்பான செய்திகளை மக்களுக்கு தேவையான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவது, இந்த காற்று மாசடைதலால் இலங்கையில் ஒரு வருடத்துக்கு 7000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாக இருக்கிறது. மக்களுக்கு விழிப்புணர்வு செய்தி ஒன்றும் இதில் வெளியிடப்பட்டிருக்கிறது சுகாதார அமைச்சால். முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், வெளிப்புறத்தை தாண்டி வீதிகள், தொழிற்சாலைகளோ அல்லது வெளியில் சூழல் மாசடைதலால் வார அந்த பாதிப்புகளை தாண்டி எங்கள் வீடுகளுக்குள்ளேயே இந்த சுவாச பிரச்சனைகள் இதால் வருதுன்னு சொல்லி, அதாவது என்ன மூல காரணம், எப்படி இதிலிருந்து தப்பிக்கலாம் என்று சொல்லி ஒரு விழிப்புணர்வு கொண்டு மக்களுக்கான செய்தியோடு வெளிவந்திருக்கின்றது. அடுத்ததாக உதய கம்மன்பில, விமல் வீரவன்ஸ் உட்பட சுகீஸ்வர பண்டார உட்பட மொத்தம் 6 பேருக்கு சிஐடியால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மலைப்பாம்புடன் நடனமாடிய பெண்ணுக்கு இப்பொழுது ஒரு தொகை அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு சம்பந்தப்பட்டது யார் யார், அந்த பெண் யார் என்பது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். இப்போ மருந்தகங்கள், இந்த பார்மசிஸில் நடந்த டெஸ்டிங்கில் நிறைய மருந்தகங்கள் சிக்கி இருக்கின்றது. அவர்களுக்கும் பெரியதொரு தொகை அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. எங்கெங்க நடந்தது, எவ்வளவு அபராதம், என்னென்ன 24 சட்டவிரோத இணையவழி சூதாட்ட தளங்கள் இப்பொழுது முடக்கப்படுறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். காரணம், அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக இந்த இணையவழி சூதாட்ட தளங்கள் இயங்கி வந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் மின்சார தடை இடம்பெற்ற போது சூட்சுமமான முறையில் 4 பேர் வீட்டுக்குள் இறங்கி ஒரு பெரிய ஒரு களவை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். அது குறித்தும் பார்க்கலாம். அடுத்தது, அம்பாறையில் ஒரு நீண்ட நாட்களாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவருடைய கணவரும் முன்பு கைது செய்யப்பட்டிருக்கிறாராம். அவர்கள் யார் என்பது குறித்தும் விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இலங்கையில் காற்று மாசடைதலால் ஒரு வருடத்துக்கு 7000 பேர் உயிரிழந்த சம்பவம் பதிவாக இருக்கிறதாக இலங்கையில் சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. என்னத்தால் இந்த காற்று மாசடைதல் ஏற்படுது, இதால் என்னென்ன விளைவுகள், முக்கியமாக அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால், வெளிப்புற மாசடைதலை தாண்டி ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள்ளேயும் தான் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுவதாகவும், முக்கியமாக சமையலறையில் இந்த விறகடுப்பில் சமைக்கலையோ அல்லது மண்ணெண்ணெய் அடுப்பில் சமைக்கலையோ மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அதில் வார நச்சு வாயுக்கள், நச்சு புகைகள் வீட்டை விட்டு வெளியேறாமல் உள்ளுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்குமாக இருந்தால் அதன் மூலம் பாதிக்கப்படுவது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆக்கள் தான். இதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வரும். ஆஸ்துமா, மூச்சு திணறல், நுரையீரல் நோய், மாரடைப்பு, இதய நோய், பக்கவாதம் உட்பட நிறைய அபாயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுது டாக்டர் சாந்தனி விதான தெரிவிச்சிருக்கிறார். சுகாதார அமைச்சில் இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி என்று சொல்லலாம். உலக அளவில் வருடத்துக்கு 7 தொடக்கம் 8 மில்லியன் மக்கள் இந்த சுவாச பிரச்சனைகள், இந்த அதாவது வலி மாசடைதலால் வார பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையில் ஒரு வருடத்துக்கு 7000 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். முக்கியமாக விறகடுப்பும் மண்ணெண்ணெய் அடுப்பாலையும் தான் வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது. முன்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் தான் கூட பாதிக்கப்பட்டார்கள் இந்த சுவாச பிரச்சனைகளால், அதாவது நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார்கள். காரணம், சிகரெட் புகைப்பதால், புகைப்பிடித்தலுக்கு அடிமையாகி தொடர்ச்சியாக புகைப்பிடிப்பதால் ஆண்கள் பாதிக்கப்பட்டு வந்தார்கள். இப்பொழுது நிலைமை மாறி இருக்கின்றது. அதிகமாக பெண்கள் தான் இதால் பாதிக்கப்படுகிறார்கள். காரணம், இந்த வீட்டில் சமையல் நேரங்களில் அந்த புகைகள் வெளியேறாமல் இருக்கிற நேரங்களில் நச்சு புகைகளை சுவாசிப்பதால் புற்றுநோய்க்கு அவர்கள் உள்ளாக வேண்டிய வாய்ப்புகளும் இருப்பதாகவும், ஆகவே மூடிய இடத்துல விறகடுப்புலையோ மண்ணெண்ணெய் அடுப்புலையோ சமைக்க வேண்டாம் என்று சொல்லியும், காற்று வெளியில் போகக்கூடிய மாதிரி சிஸ்டங்கள், முறைகளை தயவு செய்து செய்யுங்கள் என்று சொல்லியும் சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. புத்தாண்டு அழகி போட்டியில் மலைப்பாம்புடன் நடனமாடிய ஒரு பெண், அவர் தொடர்பில் சர்ச்சைக்குரிய நிறைய காணொளிகள் வெளியாகி இருந்தது. அதாவது கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும், அதிக பேரோட கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று சொல்லியும், முன்னிலையாகி அவர்களுக்கு பணப்பரிசுகள் வாங்க வேண்டும் என்று சொல்லியும் மலைப்பாம்பை வித்தியாசமாக கொண்டு வந்து நடனமாடணும் என்ற ஒரு முயற்சி. இப்பொழுது அவர்கள் அபராதம் விதிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றது. அந்த பரிசு தொகையை தாண்டி, அந்த போட்டியில் பங்கு பெற்றி அவர்கள் வாங்க வேண்டிய பரிசு தொகையை தாண்டி அபராதம் கூடுதலாக விதித்திருக்கிறார்கள். அதுதான் இங்கே முக்கியமாக சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயம். இதில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், பாம்பை வாங்கியவர், காசு கொடுத்து வாங்கியவர், அந்த பாம்பை காசு வாங்கி விற்றவர், அதோட அந்த பாம்பை வைத்துக்கொண்டு நடனமாடியவர் என்று சொல்லி 3 பேரும் கைது செய்யப்பட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வனவிலங்கு, அதோட தாவர பாதுகாப்பு அவசர சட்டத்தின் கீழே தான் இவங்களுக்கு கைதாகி இருந்தாங்க. விசாரணையும் நடத்தப்பட்டு வந்தது. ஜூலை 22ஆம் தேதி, கடந்த ஜூலை 22ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது இந்த 2 பேருமே, அந்த பெண்ணும் அந்த பாம்பை வித்தவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க, தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. சமூக வலைதளங்களையும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஒரு பக்கத்தில் இவ்வளவு தைரியமாக பாம்பை வைத்துக்கொண்டு நடனம்
நடனமாடுகிறார், நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னொரு பக்கத்தில் இப்படி விலங்குகளை, வன விலங்குகளை, பாதுகாக்கப்பட்ட விலங்குகளை துன்புறுத்துவது சட்டவிரோதமானது என்று சொல்லியும் கடும் விமர்சனங்கள் முன்வைத்து அந்த காணொளிகள், அந்த புகைப்படங்கள் கடுமையாக வைரலானது. இப்பொழுதுதான் இதற்கான தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாம்பை வைத்துக்கொண்டு நடனமாடிய பெண்ணுக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாம்பை விற்பனை செய்தவருக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகளை வைத்திருத்தல், கொண்டு செல்லுதல், காட்சிப்படுத்தல், விற்பனை செய்தல் எல்லாமே சட்டவிரோதமானது என்று சொல்லியும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லியும் வனஜீவராசிகள் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விமல் வீரவன்ச, உதய கம்மன்பிள்ளை இவங்களுடைய 2 பேரோட பேரை கேட்டாலுமே உங்களுக்கு தெரியும், சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லி மாற்றாக்கள் என்று தெரியும். தொடர்ச்சியாகவே ஊடக சந்திப்புகள், சமூக வலைத்தள பதிவுகள் என்று சொல்லி சர்ச்சைக்குரிய விஷயங்களை பகிரும் நபர்களில் இவர்கள் 2 பேர் முக்கியமானவர்கள். இவர்களோட அசங்க நவரத்ன, திலித் ஜேவீர, சுகீஸ்வர பண்டார, மகிந்த பத்ரன என்று சொல்லி 6 அரசியல் பிரமுகர்களுக்கு நீதிமன்றத்தை அவமதிக்கும் வழக்கு ஒன்று இவர்களுக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்களை சிஐடி நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன ஒரு திறந்த நீதிமன்றத்தில் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இவர்கள் நீதிமன்றத்தை அதோட முக்கியமாக 2-3 வழக்குகளை குழப்புவதற்கான நடவடிக்கைகளையும் இவர்கள் திட்டமிட்ட முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் அறிவித்திருக்கின்றது நீதிமன்றம். முக்கியமாக ஈஸ்டர் தாக்குதலில் அந்த விசாரணை தீவிரமாக நடந்து வரும் நிலையில் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் நீதிமன்றத்தையும் அவமதித்து அந்த வழக்குகளையும் குழப்புவதற்காக செயல்பட்டமை. அடுத்தது அந்த ஈஸ்டர் தாக்குதலோடு தொடர்புடைய முன்னாள் புலனாய்வு சேவை தலைவர் சுரேஷ் சாலே தொடர்புலையும் இவர்கள் அவர் தொடர்பான வழக்கையும் வந்து குழப்புவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டதாக இவர்கள் மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு 8ஆம் இலக்க தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் இவர்களுக்கு இது வந்து தண்டனை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2024ஆம் ஆண்டு 8ஆம் இலக்க சட்டத்தின் படி இவர்கள் செய்வது, அதாவது நீதிமன்றத்தை அவமதிப்பதோ, தொடரப்படும் வழக்குகளை குழப்புவதோ தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லி நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. இலங்கை முழுவதும் இப்பொழுது அதிரடியான நடவடிக்கைகள் நடந்து வருது. சகல துறைகளிலையுமே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்புடையவர்களையும் கைதாக்கி வராங்க. அதோட முக்கியமாக இந்த மருந்தகங்கள், வைத்தியத்துறையை பார்க்கும்போது, சுகாதாரத்துறையை பார்க்கும்பொழுது மருந்தகங்களில் எக்ஸ்பயரான மருந்துகளை விற்பனை செய்வதோ, அதிக விலைக்கு மருந்துகளை, சேவைகளை கொடுப்பதோ பெரியதொரு பிரச்சனையாக அவர்களை கைது செய்து வருவதோட பெரிய அபராதமும் விதிக்கப்பட்டு வருது. முக்கியமாக இந்த வருடத்தில் 471 மருந்தகங்களில் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நுகர்வோர் விவகார அதிகார சபை தான் இந்த அதிரடி நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறது. கடந்த 3ஆம் 4ஆம் திகதிகளில் 109 மருந்தகங்களில் சோதனையிடப்பட்டதில் 86 சட்ட விதிமீறல்கள் நடந்திருக்கிறது. 109 மருந்தகங்களிலேயே 86 சட்ட விதிமீறல்கள் நடந்திருக்குண்டா சொல்லுங்க, மிச்சம் மிஞ்சி இருக்கிறது ஒரு கொஞ்சம் தான். ஜனவரி 1ஆம் திகதியிலிருந்து ஜூன் 30ஆம் திகதி வரை 362 மருந்தகங்களில் இந்த அதிரடி சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டதில் மொத்தம் 471 மருந்தகங்களில் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. 22,69,500 ரூபாய் மொத்தமாக அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிக்கி இருக்கின்ற சட்டவிரோதமாக விதிமீறல்களில் செயல்பட்ட மருந்தகங்கள் இவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால், எக்ஸ்பயரான மருந்துகளை விற்பனை செஞ்சிருக்காங்க. காலாவதியான மருந்துகளை விற்பனை செய்ததோட காலாவதியான மருந்துகளை அங்கே வச்சிருக்காங்க. அடுத்தது கட்டாய நுகர்வோர் தகவல்கள் இல்லாத மருந்துகளை வச்சிருக்காங்க. நுகர்வோர் தகவல் விதிமுறைகளை மீறி இருக்கிறாங்க. குழந்தைகள் பயன்படுத்தும் பொருட்கள் என்று சொல்லி பல குற்றச்சாட்டுகள் இந்த மருந்தகங்கள் மேலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் எக்ஸ்பயரான மருந்து, கிரீம், பேபிஸ்க்கான பொருட்கள், அதாவது குழந்தைகளுக்கான பொருட்கள், கற்ப பரிசோதனை கருவிகள், மருந்து உபகரணங்கள் என்று சொல்லி பல விஷயங்கள் இப்பொழுது கைப்பற்றப்பட்டு நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. இப்படி ஒரு சோதனை நடத்துவோம் என்று சொல்லி அண்மையில் சுகாதாரத்துறை, அதாவது நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியிருந்தது, முன்கூட்டியே அறிவுறுத்தியிருந்தது. யாழ்ப்பாணத்தில் ஒரு தனியார் வைத்தியசாலையில் பிளட் டெஸ்ட்டுக்கு கூட பணம் அறவிட்டன்னு சொல்லி அவங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த சம்பவம் நடந்து 2-3 நாளிலேயே வவுனியாவில் ஒரு தனியார் வைத்தியசாலையில் அப்படி ஒரு சம்பவம் பதிவாகி அவங்களுக்கும் வந்து அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த நேரத்திலேயே செய்திகளையும் வெளிவந்தது, ஒரு முன்கூட்டியே ஒரு அறிவித்தொன்றை விடுத்திருந்தாங்க. இனி இலங்கை முழுவதுமாக கடும் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி அப்படி நடந்ததில் தான் இவ்வளவு பேருமே, இவ்வளவு தனியார் மருந்தகங்களுமே சிக்கி இருக்கின்றது. இலங்கையில் இந்த இணையவழி சூதாட்டங்கள் அதிகமாக நடந்து வருகிறது. தெரிந்து சில விஷயங்கள் நடந்து வருது, தெரியாமல் மறைமுகமாக சட்டவிரோதமாகவும் நடந்து வருது. இதில் பார்த்தீங்கன்னா 24 சட்டவிரோத இணையவழி சூதாட்ட தளங்கள் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டதோட இதை தடை செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருது. அனுமதி பத்திரம், உரிய அனுமதிகள் இல்லாமல் சட்டவிரோதமாக இயங்கிய 24 இணைய சூதாட்ட தளங்கள், பந்தய சேவை தளங்களை உடனடியாக முடக்க இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழு அதிரடி நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றது. இதால் நிறைய பேர் பாதிக்கப்படுவார்கள்.
உரிய சட்டத்தின்படி சட்டப்பூர்வ உரிமங்கள் இல்லாது ஆன்லைன் சூதாட்ட சேவை நடத்துவது விளம்பரப்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதை நடத்துவது ஒரு குற்றம், அதனை விளம்பரப்படுத்துவது இன்னொரு குற்றம் என்று சொல்லி அதற்கான உரிய சட்டத்தின்படி தண்டனை குற்றம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பயனர்கள் பார்க்கவோ பயன்படுத்தவோ முடியாதபடி அதிரடியாக இதை முடக்க சொல்லித்தான் அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் பவர் கட் மின்சாரம் தடைப்பட்ட நேரத்தில் சூட்சுமமான முறையில் களவு ஒன்று நடந்திருக்கிறது. 4 பேர் வீட்டுக்குள்ளே இறங்கி நடுராத்திரியில் இந்த களவை செய்திருக்கிறார்கள். முகத்தை மூடிக்கொண்டு வந்ததால் தங்களுக்கு அடையாளம் காண முடியாமல் போயிருக்குன்னு சொல்லி அந்த வீட்டுக்காரர் போலீசாரிடம் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 பவுன் தங்க நகைகள் களவெடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் அராலியில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள். அடுத்தது அம்பாறையில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீண்ட நாட்கள் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு பெண் ஒருவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவருடைய கணவரும் ஏற்கனவே போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு கைதாகி அவருக்கு வழக்கு தொடர்வதாகவும் போலீசார் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்துத்தான் இந்த பெண்ணிடம் சோதனை நடத்திய பொழுது அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 10 கிராம் ஐஸ் போதைப்பொருளும் 10 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் இந்த பெண்ணிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் அவருடைய கணவரும் ஏற்கனவே போதைப்பொருள் வியாபாரத்தில் பிடிபட்டவர் என்று சொன்னால் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 10 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் மட்டும்தானா இவரிடமிருந்து மீட்கப்பட்டது என்பது எங்களுக்கே சந்தேகமாக இருக்கின்றது. காரணம், தொடர்ச்சியாக நீண்ட காலமாக வருடக்கணக்காக இவர்கள் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தால் எவ்வளவு வைத்திருப்பார்கள், மறைத்து வைத்திருப்பார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். அடுத்தது தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களில் ஈடுபட்ட டிஎம் ஆப் என்ற ஒரு நிறுவனத்துக்கு அதிரடியாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கி தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. தடை செய்யப்பட்ட நிதி திட்டமிடல் நிறுவன பட்டியலில் டிஎம் ஆப் இப்பொழுது உள்வாங்கப்பட்டிருக்கிறது. கியூநெட், எம்டிஎஃப்இ, ஒன்மேக்ஸ் டிடி, ஃப்ரூகோ ஆன்லைன், பி காயின் ஆப், விண்டெக்ஸ் ட்ரேடிங், ஸ்மார்ட் வின், இன்ஃபைல் ரோவர், டிஎம் ஆப் உட்பட மொத்தம் 26 நிறுவனங்களுக்கு இப்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது.